உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள். நான் உங்கள் பாஸ்கரன், இந்திய ராணுவரன். வணக்கம் அன்பு உறவுகளை. சமீப காலமாக ஆதிநாராயணன் என்னும் அழிவு சக்தி அகமுடியார்களை முக்கியத்தோர் இல்லை என்றும், கள்ளர்களையும் மறவர்களையும் இழிவாக பேசியும், மதுரையில் மாநாடு போட்டு முக்குலத்தோர்களை பார்த்து நாய்கள் குறைப்பது போல் கேவலமாக பேசிய அந்த வெறி நாய்களோடு சேர்ந்து கொண்டு கேடுகெட்ட பிரிவினை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் ஆதிநாராயணன். விஷத்தை இனிப்பு தடவி அகமுடியார் சமுதாய இளைஞர்களுக்கு ஊட்டுகிறார் அண்ணன் ஆதிநாராயணன். முதலில் முக்குலத்தோர் என்ற பெயர் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஏன், நீங்கள் மருது சேனை என்று பெயராக வைத்து உயிராக நேசிக்கும் மருது வாண்டியரே கள்ளர்களோடும் மறவர்களோடும் உறவாக உயிராக ஒன்றாக கலந்து வாழ்ந்து மறைந்தவர்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எவ்வளவு ஏன், பெரிய மருது மறவர் சமுதாய பெண்ணை மணந்தவர்தான். தன் உயிருக்கும் மேலாக தன் பாசமான செல்ல மகள் மருதாமாலை சிவகங்கை மன்னர் பெரிய உடையான தேவருக்கு மறவர் சமுதாயத்தில் திருமணம் முடித்து வைத்து அன்றே நாங்கள் எல்லோரும் ஒன்று என்பதை காட்டியவர். கள்ளர் சமுதாயத்தின் வாளுக்கு வேலி அம்பலத்தோடு மாமன் மைத்துனர் உறவுமுறையோடு நட்பாகவும் உறவாகவும் வாழ்ந்து மருது வாண்டியர்களுக்காக தன் உயிரையும் கொடுத்தவர் வாளுக்கு வேலி அம்பலம். ஆனால் மருது சேனை என்ற பெயர் வைத்துக் கொண்டு பெரிய மருதுவின் கொள்கையிலேயே தீயிலிட்டு கொளுத்துகிறார் அண்ணன் மருது சேனை ஆதிநாராயணன். கள்ளர் சமுதாயத்தில் பிறந்த மயில்ராயன் கோட்டை நாட்டின் மாவீரன் கருவாவாண்டி சேர்வையை மறவர் சமூகத்தைச் சேர்ந்த சேதுபதி மன்னர் தன் மகனாக வளர்த்து அகமுடியார் சமுதாயத்தில் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். அவர்களது வாரிசுகள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்த புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்களும் மறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த சேதுபதி மன்னர்களும் குடும்பத்திற்கும் திருமண உறவுமுறைகள் இருந்தன என்ற ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. இப்படி முக்குலமும் பல பிணக்குகள் இருந்தாலும் ஒன்னுக்குள் ஒன்னாக, தாயாக, பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மைத்துனராக என்ற உறவுமுறைகளோடு இன்றும் ஒன்றாகத்தான் வாழ்ந்தே வருகிறோம். மூவேந்தர் காலத்தில் முன்னின்று போராடி உயிர் நீத்த போர்க்குடியினம் அன்றே நாங்கள் இணைந்து எதிரிகளோடு போராடிய வரலாறுகள் ஏராளம் இருக்கிறது. மதுரை பகுதியில் அகமுடியார்களும் கள்ளர்களும் மறவர்களும் இப்படி இணைந்து வாழ்ந்துதான் வருகிறார்கள். டெல்டா பகுதியிலும் அப்படித்தான் வாழ்ந்து வருகிறார்கள். சிவகங்கை பகுதியில் 14 நாட்டு தன்னரசு கள்ளர் அம்பலகாரனின் வீரத்தையும் மருது வாண்டியர்களையும் வீரப்பிரரசு வேலுநாச்சியாரையும் பிரித்து பார்த்தால் எவனும் அரசியல் செய்ய முடியாது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஆதிநாராயணன் போன்ற பிரித்தாளும் சூழ்ச்சியாளர்களின் உணர்ச்சிகளை தூண்டி கவர்ச்சியான கேடுகட்ட கெடுமதி வார்த்தைகளை புறந்தள்ளி ஒன்றுபட்டு வீரநடை போடும் ஆற்றல் அகமுடியார்களுக்கு உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். அகமுடியார்களின் அரசியல் வாழ்க்கையை கள்ளர்களும் மறவர்களும் பிரித்து விட்டார்கள், பறித்து விட்டார்கள் என்றும், அகமுடியார்களுக்கு மற்றவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் கீழ்த்தரமான விமர்சனம் செய்கிறார் அண்ணன் ஆதிநாராயணன். ஆதிநாராயணன் அவர்களே, உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் அண்ணன் சேது கருணாசேவர் அகமுடியார் சமூகத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு சீட்டு கொடுத்தவர் கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்த அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்கள். திருவாரணை தொகுதியில் மறவர்கள் அதிகமாக உள்ள இடத்தில் பெருவாரியாக மறவர்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்கிறார்கள். இதில் எங்கே இருக்கிறது பிரிவினை? அகமுடியார்களுக்கு அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகள், திராவிட நாய்கள் தான் இடம் தரவில்லை என்றால் அவர்களைத்தான் குறை கூற வேண்டுமே தவிர, பிரித்தாளும் சூழ்ச்சியில் அழுக்கேறிய அறிவோடு சமுதாயங்களை விமர்சனம் செய்தால் உங்கள் நாவே அடக்கப்படும். உண்மையான அகமுடியார் சமுதாயமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதிநாராயணன் அண்ணா அவர்களே, 1990 வரை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் தற்போது சுமார் 4 மாவட்டம் அகமுடியார் தான் அதிக முறை மாவட்ட செயலாளர். 1992 வரை ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தில் தற்போது சுமார் 4 மாவட்டம் பொன் முத்துராமலிங்க அகமுடியார் தான் மாவட்ட செயலாளர். 2001 வரை சிவகங்கை மாவட்டத்தில் தா கிருஷ்ணன் அகமுடியார் தான் மாவட்ட செயலாளர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சத்யேந்திர அகமுடியார் தான் அதிக முறை மாவட்ட செயலாளர். ஆக அண்ணன் ஆதிநாராயணன் அவர்களே, உங்கள் பார்வையில் கூறப்போனால் இப்படி சுமார் 40 வருடத்துக்கு மேலாக சுமார் 10 மாவட்டத்தில் முக்குலத்தோர் போர்வையில் அகமுடியார் தான் அதிக வருடம் கள்ளர் மறவரை ஏமாற்றி உள்ளார்கள் என்று குறிப்பிடுவதா? தற்போது கள்ளர் மறவர் விழித்து பதவியில் கைப்பற்றியவுடன் முக்குலம் வேண்டாம் என்கிறீர்களா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அண்ணன் ஆதிநாராயணன் அவர்களே, மருது வாண்டியர்களுக்காக நாடு கடத்தப்பட்டவர்கள் பட்டியலில் கள்ளர்கள் கருமாத்தூர், உசலம்பட்டி, குன்றிமாயத்தேவர், பொன்னித்தேவர், ஆண்டியப்பத்தேவர், சடையமாயத்தேவர், இதில் பெண்ணித்தேவர் தூக்குமடையேறியவர். மறவர்களில் பல பேர் நாடு கடத்தப்பட்டார்கள். ஒற்றை சமூக நீதியாக மட்டுமல்ல, கள்ளர் மறவர் சமுதாய தியாகங்களும் உண்டு. ஆங்கிலேய அடக்குமுறையை எதிர்த்து சண்டை செய்து தலைமறைவான மருது சகோதரர்களுக்கு அடைக்கலம் தந்து காத்த கள்ளர் சமூகத்தை அவ்விருவரின் பேரிலே அமைப்பை வைத்துக் கொண்டு கள்ளர் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுவது
அந்த மருது சகோதரர்களை இழிவுபடுத்தி பேசுவதற்கு சமம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதிநாராயணன் அவர்களே, கள்ளர் சமுதாயத்தை இழிவாக பேசுவது உங்கள் அதிகார மோகமா, இல்லை உங்கள் பணமோகமா, இல்லை உங்களுடைய பிரிவினை மோகமா? நாவடக்கம் வேண்டும் மருது சேனை அண்ணன் ஆதிநாராயணன் அவர்களே. கள்ளர்களும் மறவர்களும் அகமுடியார்களும் தனித்தனியாக வீரியமும் வீரமும் பல பெருமைக்குரிய வரலாறுகளும் எல்லோருக்கும் உண்டு. இதில் ஒருவர் முதுகில் ஒருவர் சுமையாக ஏறிச் செல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. தனித்த அடையாளங்கள் இருந்தாலும் கள்ளர் மறவர் கனத்ததோர் அகமுடியார் மெல்ல வந்து இணைந்து வலு சேர்க்கும் வெள்ளாளர்கள் என இணைந்த சமுதாய பயணம்தான் நாம் எல்லோருக்கும் வலு சேர்க்கும். அண்ணன் ஆதிநாராயணன் அவர்களே, அனைத்து தொகுதியிலும் வேட்பாளர்கள் நிறுத்தி வெற்றி பெறுவதை யார் தடுத்தது? நீங்கள் தனியாக அனைத்து தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெறுங்கள். நாங்களும் அதில் பங்கு வைக்கிறோம். அதை யார் தடுப்பது? அதிகம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நாம் சிறுவயதில் ஒரு கதையை படித்திருப்போம். ஒரு காட்டில் 4 எருதுகள் ஒற்றுமையாக மேய்ந்து கொண்டிருக்கும். அதை ஒரு சிங்கம் வேட்டையாட நினைக்கும். 4 எருதுகளும் ஒற்றுமையாக அந்த சிங்கத்தை விரட்டி அடிக்கும். ஒரு குள்ள நரியின் சூழ்ச்சியால் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து விடுபட்டு தனியாக விடப்பட்ட இரு சிங்கங்கள் எளிமையாக வேட்டையாடிவிடும். சிங்கம் தின்ற மீதமுள்ள அந்த எலும்பு துண்டை அந்த நரி தின்னும். இந்த கதையை மனதில் வைத்து பார்த்தால் அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு முக்குலத்தோரை பிரிக்க முயற்சிக்கும் நரிதான் எங்களை பிரிக்க நினைக்கும் இந்த சூழ்ச்சிக்காரர் அண்ணன் ஆதிநாராயணன் என்பது நன்றாகவே தெரியும். முக்குலத்தோரே, ஏமாந்து விடாதீர்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மறந்து விடாதீர்கள். பிரித்தாலும் சூழ்ச்சியில் வீழ்ந்து விடாதீர்கள். தனித்தனியாக தன்மானத்தோடு வரலாறு போற்றியும் ஒற்றுமைக்கு பங்க வராமல் இணைந்த கரங்களோடு எல்லா எதிரிகளும் வீழ்த்துவோம். கள்ளர் மறவர் கனத்ததோர் அகமுடியார் மெல்ல வந்து இணைந்து வலு சேர்க்கும் வெள்ளாளர்களோடும் கரம் கோர்த்து வலுவான சமுதாயம் காப்போம். வாழ்க கள்ளர் மறவர் அகமுடியார் வெள்ளாளர் புகழ். வளர்க நம் சமுதாய ஒற்றுமை. நாம் ஆண்ட வரம்பரை என்பதை காட்டிலும் எவனுக்கும் அடங்காத வரம்பரை என்பதுதான் நம்மளுடைய வரலாறு. நம்மளை அடக்க, நம்மளை அடையாளங்களை அழிக்க நினைக்கும் குள்ள நெறிகளை நவீன வேல் கொண்டு அழிப்போம். உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரே சொல்லில் ஒரு நிமிடத்தில் உறமுறை கொண்டாடக்கூடிய ஒரே இனம் நம்ம முக்குலத்தோர் தேவரன மட்டும்தான். நாம் அகிம்சை போற்றிய காந்தியை நேசித்தவர்கள் அல்ல. எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாத வங்கத்து சிங்கம் நேதாஜியும், தென்னாட்டு சிங்கம் பசுமன் சித்தர் முத்துராமலிங்க தேவர் ஐயாவையும் உயிருக்கு உயிராக நேசிக்கும் வீர தமிழர் கூட்டம். அரசாண்ட இனம், அந்நியர்களை அடக்கி ஆண்ட இனம், இயற்கை வழித்தோன்றல் இனம், ஈடு இணையற்ற இனம், உயிரையும் பொருட்படுத்தாத இனம், ஊரையே வாழ வைத்த இனம், எவனுக்கும் அஞ்சாத இனம், மானமே பெரிதாக எண்ணக்கூடிய இனம், நாம் குலப்பெண்களை கடவுளாக வணங்கும் இனம், பாசத்திற்கு கட்டுப்பட்ட இனம், வேல்கம்புக்கும் வெட்டெருவாளுக்கும் வித்திட்ட இனம் நாம் முக்குலத்தோர் தேவரனும். வீழ்வது நாமாயினும் வாழ்வது நம் இனமாக இருக்கட்டும். ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம். போர் வீரனாக பிறந்தோம், போர்க்களம் நோக்கி பயணிப்போம். போர்க்களம் இறுதியில் வெற்றி அல்லது வீரமரணம். வீரவேல் வெற்றிவேல். நன்றி, வணக்கம்.